வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ். எக்ஸாம் பேஸ்டு ரூல்ஸ் தான் பார்க்க போறோம். தென் எரர்ஸ் பார்ட்டி க்ளோஸ் டெஸ்ட். ஓகேங்களா? இத்தனை நாளா வீடியோ போட முடியல, கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு அந்த மாதிரிலாம் இருந்தது, அதனால போட முடியல. சாரி. ஓகேங்களா? சரி, இன்னைக்குள்ள டாபிக்கை நம்ம பார்த்துடலாம். இன்டெஃபினைட் ப்ரொனவுனோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். டெஃபினைட் அப்படின்னா என்ன? வரையறுக்கப்பட்டன்னு அர்த்தம். இன்டெஃபினைட் அப்படின்னா என்னது? வரையறுக்கப்படாத. அப்ப இந்த ப்ரொனவுன் எதை வந்து ரெஃபர் பண்ணுது? எக்ஸாக்டா என்னன்னு சொல்லாம, ஓகேங்களா? எக்ஸாக்டா யாரு எதுன்னு சொல்லாம, ஸ்பெசிபிக்கா சொல்லாம, காமனா சொல்லக்கூடியது இந்த இன்டெஃபினைட் ப்ரொனவுன். ஓகேவா? அப்ப இன்டெஃபினைட் ப்ரொனவுன் இஸ் a pronoun that refer to a person, thing or amount without specifying exactly what or who. ஓகேங்களா? காமன் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் எதெல்லாம்? someone, somebody, anyone, anybody, everyone, everybody, no one, nobody. இது எல்லாமே பர்சனல் லிவிங் திங்கை சொல்லக்கூடியது. சம்திங், எனிதிங், எவ்ரிதிங், நத்திங், இது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? எய்தர், நெய்தர், அதுக்கப்புறம் ஈச், மெனி, ஃபியூ, செவரல், ஆல், சம், நன், ஒன், இது எல்லாமே என்னதுதான்? இன்டெஃபினைட். இது ஒன் பை ஒன்னா ரூல்ஸ் படி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துருவோம். someone is waiting outside. யாரோ ஒருத்தர் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? யாரு எக்ஸாக்டா தெரியாது, யாரோ அப்படின்னு சொல்லுவோம். someone is waiting outside. anyone can learn English with practice. எல்லாத்தாலையும் என்ன பண்ண முடியும்? இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியும், ப்ராக்டிஸ் இருந்தா. வித் ப்ராக்டிஸ். எவ்ரி ஒன் லைக்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும். டு பி அப்ரிஷியேட்டட். நெக்ஸ்ட் nobody knows the answer. யாருக்குமே ஆன்சர் தெரியாது. இது எல்லாமே என்னது? someone, anyone, everyone, nobody எல்லாமே சிங்குலர். ஓகேங்களா? இது நவுன் எல்லாமே என்னது? இந்த இன்டெஃபினைட் நவுன் எல்லாமே சிங்குலர் தான். அப்போ வேர்ப் என்னதான் வரணும்? சிங்குலர் வேர்ப் தான் வரணும். ஓகேங்களா? இஸ், லைக்ஸ், நோஸ், இது எல்லாமே என்னதுதான்? சிங்குலர் வேர்ப். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சம்திங். இது வந்து எனிவன், நோவன், எவ்ரிவன், நோபடி, இது எல்லாமே பர்சனை சொல்லக்கூடியது. இந்த சம்திங், நத்திங், இது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ். ஓகேங்களா? அப்போ திங்ஸ் சொல்லக்கூடியது. சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் த பேக். என்னவோ பேக்ல இருந்து மிஸ் ஆயிட்டு, சம்திங் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ சம்திங்னாலும் அது வந்து என்னதுதான்? நவுன் வந்து சிங்குலர் தான். அப்போ வேர்பும் சிங்குலர் தான் வரணும். நத்திங் மேக்ஸ் ஹர் ஆங்கிரி ஈஸிலி. அவளை வந்து எதுவுமே ஈஸியா என்ன பண்ண முடியாது? கோபப்படுத்த முடியாது. நத்திங் மேக்ஸ் ஹர் ஆங்கிரி ஈஸிலி. ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் அன் ஐடி கார்டு. ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் என்ன வச்சிருக்காங்க? ஐடி கார்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? புரியுதா இது எல்லாமே? நெக்ஸ்ட் மெனி ஆர் கால்டு பட் ஃபியூ ஆர் சூசன். நிறைய பேர்த்த கூப்பிட்டாங்க, ஆனா கொஞ்சம் பேரை தான் சூஸ் பண்ணாங்க. இப்ப மெனின்றது என்ன வரும்? இந்த சம்மன், எனிவன், எவ்ரிவன் எல்லாமே சிங்குலர். மெனி, ஃபியூ இது எல்லாமே என்னது? சம் எல்லாமே ப்ளூரல். ஓகேங்களா? அப்போ மெனி ஆர் கால்டு பட் ஃபியூ ஆர் சூசன். சம் ஆர் ஆப்சென்ட் டுடே. கொஞ்சம் பேர் இன்னைக்கு ஆப்சென்ட். none of the plans worked. இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ்ல ஃபர்ஸ்ட் சிங்குலர் பார்த்துருவோம். சிங்குலர் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ஈச், எய்தர், நெய்தர், ஒன், எவ்ரி ஒன், எவ்ரிபடி, சம்மன், சம்படி, எனிவன், எனிபடி, நோவன், நோபடி. இது வரைக்கும் பர்சனை லிவிங் திங்ஸ் சொல்லக்கூடியது. இந்த சம்திங், எனிதிங், நத்திங், எவ்ரிதிங் எல்லாமே நான் லிவிங் திங்ஸ். ஓகேங்களா? அப்ப சிங்குலர் இன்டெஃபினைட் ப்ரொனவுன் வந்து சிங்குலர் இன்டெஃபினைட்டா இருந்ததுன்னா வேர்ப் என்னவா தான் இருக்கணும்? சிங்குலர் வேர்பா தான் இருக்கணும். எவ்ரி ஒன் இஸ் ரெடின்னா சொல்லணுமே தவிர எவ்ரி ஒன் ஆர் ரெடின்னு சொல்லக்கூடாது. எவ்ரி ஒன் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா தான் சொல்றோம். சம்மன் அப்படின்றது யாரோ ஒருத்தரை தான் சொல்றோம். ஓகேங்களா? சம்படின்றது யாரோ ஒருத்தரை தான் சொல்றோம். இது எல்லாமே என்னதான்? சிங்குலர். அப்போ நவுன் சிங்குலரா இருக்கும்போது வேர்பும் சிங்குலர் தான். நெக்ஸ்ட் ப்ளூரல் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ். ப்ளூரல் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் எதெல்லாம்? போத், ஃபியூ, மெனி, செவரல், இது எல்லாமே பார்த்தாவே தெரியும் நமக்கு ப்ளூரல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போ ப்ளூரல் இன்டெஃபினைட் ப்ரொனவுன் வந்ததுன்னா வேர்ப் என்னவா தான் வரணும்? ப்ளூரல் தான் வரணும். மெனி ஆர் ஆப்சென்ட் டுடே. இன்னைக்கு நிறைய பேர் ஆப்சென்ட். மெனி இஸ் ஆப்சென்ட் வராது. நமக்கு பார்த்தா படிச்சாவே தெரியும் இது தப்பு அப்படின்னு, கிராமட்டிக்கலா ராங் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ல சிங்குலர், ப்ளூரல் பார்த்தோம். இப்போ ஒரு சில இன்டெஃபினைட் ப்ரொனவுன் வந்து சிங்குலராகவும் ப்ளூரலாகவும் இருக்கும். எதை பொறுத்துன்னா எந்த நவுன் அது ரெஃபர் பண்ணுதோ அதை பொறுத்து. பார்த்துடலாமா அது எப்படின்னு? இந்த ப்ரொனவுன் தட் கேன் பி சிங்குலர் ஆர் ப்ளூரல், these depend on the noun they refer to. எந்த நவுன் அது ரெஃபர் பண்ணுதோ அதை பொறுத்து சிங்குலராகவும் ப்ளூரலாகவும் இருக்கும். ஆல், சம், எனி, மோஸ்ட், நன். வித் அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் அப்படின்னாவே என்னதுதான்? சிங்குலர் தான்.
நவுனும் சிங்குலர் தான், வேர்பும் சிங்குலர் தான். ஓகேங்களா? சம் ஆஃப் த வாட்டர் இஸ் டர்ட்டி. கொஞ்சம் வாட்டர் வந்து டர்ட்டியா இருக்கு. சம் ஆஃப் த வாட்டர் அப்படின்றது சம்ம தனியா வாட்டர் தனியா எடுக்காதீங்க. இது ஃபுல்லாவே என்னதுதான், நவுன் ஃப்ரேஸ் தான். ஓகேவா? இப்ப சம் ஆஃப் த வாட்டர் இஸ் டர்ட்டி. சப்போஸ் இது கவுண்டபிள் ப்ளூரல் நவுனா இருக்கும்போது சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், இங்க வந்து சம் ஆஃப் த வாட்டர்னு சொல்லி இந்த சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லேட்னு தான் சொல்லணுமே தவிர சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் லேட்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து என்னது, ப்ளூரல் கவுண்டபிள் நவுன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி. ஈச் எவ்ரி எப்பவுமே என்னதுதான், சிங்குலர் தான். ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் ஏ புக்னு தான் சொல்லணுமே தவிர ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஏ புக் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ப்ளூரல் நவுன் வந்தாலும் ஈச்சுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா மென்ஷன் பண்றோம் இதுல. இது வந்து ஃபுல்லாவே என்னது, சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் லேட்டா வந்திருக்கிறாங்க. இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் என்ன வச்சிருக்காங்க, புக் வச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் சொல்றோம். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்துருவோமா? நெக்ஸ்ட் வந்து நன். நன் வந்து சிங்குலராகவும் ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணலாம். நன் அப்படி மீனிங் என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? இப்ப எக்ஸாம்ல உங்களுக்கு ரெண்டுமே அக்செப்ட் பண்ணுவாங்க, சிங்குலர் ப்ளூரல் ரெண்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க சேஃப்டிக்கு சிங்குலர் போட்டுக்கங்க. நன் ஆஃப் த மணி இஸ் ஸ்டோலன். பைசா எதுவுமே திருடு பணம் எதுவுமே திருடு போகவில்லை அப்படின்னு தானே சொல்றோம். அப்ப வந்து சிங்குலராகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டெஃபினைட் ப்ரோனவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ். இன்டெஃபினைட் ப்ரோனவுன் கூட அடுத்தது அட்ஜெக்டிவ் வந்ததுன்னா நடுவுல ஆஃப் வரக்கூடாது. unless a noun comes next. ஓகேங்களா? the something interesting happened. something interesting happened. the something describe பண்ணக்கூடியதுதான் என்னது, இந்த interesting. ஓகேங்களா? அப்ப இது நடுவுல என்ன வரக்கூடாது, சம்திங்க ஃபாலோ பண்ணி என்ன வரக்கூடாது, ஆஃப் வரக்கூடாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். சிங்குலர் இன்டெஃபினைட் கூட சிங்குலர் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் தான் வரணும், ப்ளூரல் வரக்கூடாது. ஓகேங்களா? எவ்ரிவன் ஃபர்காட் ஹிஸ் ஆர் ஹர் டிக்கெட்னா சொல்லணுமே தவிர எவ்ரிவன் ஃபர்காட் தேர் டிக்கெட்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா எவ்ரிவன் அப்படின்றது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா மென்ஷன் பண்றோம். அப்ப சிங்குலர் தானே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நோ டபுள் நெகட்டிவ்ஸ். டபுள் நெகட்டிவ்ஸ்னா என்ன, இப்ப நத்திங், நோபடி, நோ ஒன், இது எல்லாமே நெகட்டிவ் தான். இது கூட டு நாட், டிட் நாட், நோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ சா நத்திங் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர ஐ டிட் நாட் see nothing அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து ஒன். ஒன்ன்றது என்னது, சிங்குலர் இன்டெஃபினைட் ப்ரோனவுன். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஒன் வச்சு யூஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், நம்ம அதை அப்படியே கன்டினியூ பண்ணி தான் கொண்டு போகணுமே தவிர அதுக்கு பதிலாக he or she அப்படின்னு கொண்டு வரக்கூடாது. ஓகேங்களா? once use one, continue with one or ones, not he or she. one must respect one's elders அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர one must respect he or she elders வரக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் verb agreement is the most tested area. நமக்கு இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ல சப்ஜெக்ட் verb agreement தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். most error in exam come from this area. Identify the indefinite first, then decide the verb. first என்ன indefinite pronoun அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரெண்டுமே மாத்தி இருக்கா, ஆம்பிகுவஸா இருக்கா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த நவுனை ரெஃபர் பண்றாங்கன்னு பாருங்க. அது அன்கவுண்டபிளா கவுண்டபிளா பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வேர்பை வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எவ்ரி ஒன், ஈச், சம்படி, நோபடி, கண்டிப்பா இது என்னவா தான் இருக்கும், சிங்குலர் தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவோமா? நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட்டிங் பார்த்துடலாம். இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. டீட்டெயிலா எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஏன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு, அப்படியே வந்து தொண்டை கமரல் இருந்துட்டே தான் இருக்கு. ரொம்ப பேசணும் அப்படின்னா இருமிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ எரர் ஸ்பாட்டிங் பார்த்துடலாம். எவ்ரி ஒன் ஆர் அவேர் ஆஃப் த ரூல்ஸ் இருக்கு. எவ்ரி ஒன் அப்படின்றது சிங்குலர் இன்டெஃபினைட். இப்போ சிங்குலர் இன்டெஃபினைட்டா, இந்த இன்டெஃபினைட் வந்து சிங்குலரா இருக்கும்போது ப்ளூரல் வேர்பு வரக்கூடாது. ஓகேங்களா? எவ்ரி ஒன் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் நம்ம ரூல்ஸ்ல அவேரா இருக்கணும். அப்ப எவ்ரி ஒன் இஸ் வரணும். ஓகேங்களா? மெனி இஸ் ஆப்சென்ட் டுடேன்னு இருக்கு. மெனின்றது என்னது, ப்ளூரல் இன்டெஃபினைட். அப்ப ப்ளூரலா இருக்கும்போது வேர்ப் என்னவா தான் வரணும், ப்ளூரலா தான் வரணும். மெனி ஆர்ன்னு தான் வரணும். ஈச் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஹேஸ்ன்னு வரும், ஹேவ்னு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா ஈச் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒவ்வொருத்தரும் சொல்றோம், தனித்தனியா சொல்றோம். அப்ப சிங்குலர். அப்போ ஹேவ் வரக்கூடாது, ஹேஸ்ன்னு தான் வரணும். ஈச் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் has submitted the assignment. ஓகேங்களா? someone have left his umbrella here. யாரோ ஒருத்தர் அவங்களோட அம்பர்லாவை விட்டுட்டு போயிட்டாங்க. யாரோ ஒருத்தர் தானே, அப்போ சிங்குலர். someoneன்றது என்னது, சிங்குலர் இன்டெஃபினைட். அப்போ have வரக்கூடாது. haveன்றது என்னது, plural verb. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், has ன்னு வரணும். someone has left his or her, his umbrella here ன்னு வரணும். ஓகேங்களா? none of the information are reliable.
இன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்னது? அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள்க்கு அப்புறம் நம்ம என்ன வரக்கூடாது? ப்ளூரல் வரக்கூடாது. none of the information is reliable வரணுமே தவிர ஆர்ன்னு வரக்கூடாது. இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஈச் ஆஃப் த கேண்டிடேட் forgot their admit card. ஈச் ஆஃப் த கேண்டிடேட். ஓகேங்களா? ஈச் அப்படின்றது என்னது? சிங்குலர் இன்டெஃபினைட். அப்போ இதுல எது மிஸ்டேக் அப்படின்னா ஈச் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஓகே, forgot their நம்ம இதுலயே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? போல் பண்ணியிருக்கிறோம். their வரக்கூடாது. ஈச்ன்றது சிங்குலர். அப்போ possessive adjectives என்ன வரணும்? his or her admit cardன்னு தான் வரணுமே தவிர their admit card அப்படின்னு வரக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் either of the girls failed their test இருக்கு. theirன்னு வரக்கூடாது. either அப்படின்றது எதான் சொல்லும்? சிங்குலர் தான். either வந்து ரெண்டுத்துல ஒண்ணுன்னு வரும். அப்போ his or her testன்னு தான் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து neither has submitted their assignment yetன்னு வருது. neither has submitted their assignment. theirன்றது என்னது? plural. ஓகேங்களா? plural இந்த இடத்துல neitherன்றது ரெண்டுத்துல ஒருத்தரும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இங்க his or her தான் வரணும். நெக்ஸ்ட் everyone is responsible for their action. everyone ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க their வரலாமா? everyone அப்படின்றது என்னது? சிங்குலர். அப்ப their வரக்கூடாது. his or her தான் வரணும். ஏன் இது ஃபுல்லாவே எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம அப்படி பார்க்க தான் என்ன ஆகும்? ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்குதான். நெக்ஸ்ட் no one has proved their innocence so far. no one has proved their innocence so far. யாருக்கும் நம்ம அந்த இன்னசென்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணணும் தேவை கிடையாது. no one சிங்குலர். ஓகேங்களா? அப்ப வந்து இங்க என்னதான் வரணும்? ப்ளூரல் வரக்கூடாது. his or her தான் வரணும். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவோமா? நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட்டிங்ல பொசசிவ் ட்ராப் பார்த்துடலாம். இப்போ everyone should submit their application today இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட அப்ளிகேஷனை நீ சப்மிட் பண்ணணும். பார்க்கறதுக்கு எப்படிதான் இருக்கும்? கரெக்ட் மாதிரி தோணும். ஆனால் தப்பு. ஓகேங்களா? everyone அப்படின்றது என்னது? சிங்குலர் இன்டெஃபினைட். அப்ப இங்க என்னதான் வரணும்? his or her தான் வரணுமே தவிர theirன்னு வரக்கூடாது. ஓகேங்களா? somebody has forgotten their password. யாரோ அவங்க பாஸ்வேர்டை மறந்துட்டாங்க. யாரோ ஒருத்தர் தானே. somebody has forgotten. அப்ப இந்த இடத்துல என்ன வரக்கூடாது? இங்கேயும் their வரக்கூடாது. his or her. nobody was ready with their explanation. nobody was ready with their nobody. யாரும் ஒருத்தர் கூட என்ன ஆகல? ரெடி இல்ல. ஓகேங்களா? அப்ப இங்க என்னதுதான்? சிங்குலர் தான். nobody, somebody, everyone எல்லாமே என்னதுதான்? சிங்குலர் இன்டெஃபினைட். அப்போ வந்து அதோட பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்னவா தான் வரணும்? சிங்குலரா தான் வரணும். ப்ளூரலா வரக்கூடாது. someone left their mobile phone here. யாரோ ஒருத்தர் அவங்களோட மொபைல் போனை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல என்னதுதான்? his or her வரணும். anybody can express their opinion freely இருக்கு. their opinion சொல்லலாமா? his or her opinion freely தான் வரணும். their opinion வரக்கூடாது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரைட்ன்ற மாதிரி தோணும். எக்ஸாம் டைம்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்? தப்பு பண்ணிடுவோம். அதனால திருப்ப கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் க்ளோஸ் டெஸ்ட் பார்த்துடலாம். dash was aware of the new rules. dash was aware of the new rules. was அப்படின்றது என்னது? சிங்குலர் verb. ஆப்ஷன் என்னது? everyone, many, several, few. ஓகேங்களா? இது மூணுமே என்னதுதான்? நமக்கு plural indefinite. அப்ப இங்க வரக்கூடியது என்னது? சிங்குலர். அப்ப everyone was aware of the new rules. but dash இது கான்ட்ராஸ்டா வருது. இப்ப இங்க என்னது? everybody, someone, nobody. என்னதான் வரணும்? இங்க few. கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா வரும். அப்படிதானே? ஒவ்வொருத்தரும் நியூ ரூல்ஸ் வந்து அவேரா இருந்தாலும் ஒரு சிலர் மட்டும்தான் என்ன பண்றாங்க? அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. few choose to follow them strictly. dash of the employees. dash of the employees. employees வந்து என்னது? plural. அப்போ தேர்ட் ஆப்ஷன் என்னது உங்களுக்கு? each, many, everyone, somebody வருது. each, everyone, somebody எல்லாமே சிங்குலர். இங்க வந்து எம்ப்ளாயீஸ் என்னது? plural. அப்ப many of the employees வரும். அப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன ஆப்ஷன் வந்து உங்களுக்கு verb என்னவா தான் வந்துடணும்? plural தான் வரணும். அப்போ where தான் வரும். ஓகேங்களா? were satisfied with the new policy. unfortunately dash has completed the task on time. unfortunately யாரும் என்ன? unfortunately யாருமே என்ன பண்ணல? இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணல. unfortunately nobody வரணும். ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன் somebody, anybody, nobody, everybody. unfortunate யாருமே சப்மிட் பண்ணலன்னு தானே வரணும். டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணலன்னு தானே வரணும். ஓகேங்களா? அப்போ இதுல somebody வராது, anybody வராது, nobody தான் வரும். everybodyன்னு வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன், dash of the information. dash of the information அப்படின்றது என்னது? கவுண்டபிள் நான். இப்போ இங்க என்னதான் வரணும்? few, sorry, many, few, some, several.
இந்த மூணு many few some several எல்லாமே என்னதுதான் plural indefinite. someனா ரெண்டுத்துக்கும் வரும் ஓகேங்களா. இப்ப some of the information ஓகேங்களா. some of the information என்னதான் வரும் நெக்ஸ்ட் dash incorrect இருக்கு. some of the informationன்றது என்னது சிங்குலர். அப்போ noun சிங்குலரா இருக்கப்போ verb என்னவா தான் இருக்கணும் சிங்குலரா தான் இருக்கணும். செவன்த் ஆப்ஷன் வந்து was. some of the information was incorrect. though dash were absent yesterday. நேத்து இருந்தாலும் நிறைய பேர் அங்க absent இல்லையா, அப்போ வேர்ன்னு இருக்கா plural. இப்போ எய்த் ஆப்ஷன் என்ன உங்களுக்கு everyone, somebody, several, each. everyone, somebody, each எல்லாமே என்னதுதான் சிங்குலர். several மட்டும் தான் என்னது plural. several were absent yesterday. ஓகேங்களா. dash. நெக்ஸ்ட் நைன்த் ஆப்ஷன் என்னது has. has வந்து என்னதுதான் உங்களுக்கு சிங்குலர். இப்போ இங்க என்னதான் வரணும் சிங்குலர் indefinite தான் வரணும். many, few, someone, several. இப்போ வந்து என்னதான் வரணும் many, few, someone, several. many, few, someone மட்டும் தான் என்னது உங்களுக்கு சிங்குலர். இங்க verb வந்து என்னவா தான் இருக்கு சிங்குலரா தான் இருக்கு. இப்போ someone has submitted the report. ஓகேங்களா. நெக்ஸ்ட் dash knows என்னதுதான் சிங்குலர் noun. அப்போ few, many, several மூணுமே என்னதுதான் உங்களுக்கு plural indefinite. அப்ப ஆன்சர் இங்க என்னதான் வரணும் no one knows the real reason behind the delay. ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பாத்துருவோமா. ஒரு கன்ஃபியூஷனான ஒரு க்ளோஸ் டெஸ்ட், ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. dash of the two solution dash acceptable. so the manager rejected both. ஆப்ஷன் என்னன்னு பாருங்க either or ன்னு வராது. நான் either அப்படின்னா ரெண்டுத்துல ஒண்ணுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இது வராது. ஓகேவா. இது வந்து என்னது நமக்கு சென்டென்ஸ் என்னவா இருக்குது நெகட்டிவா இருக்கு. பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் either வரும். இப்ப either ஆர்ன்னு வராது wrong pair. either is ன்னு வரலாமா, எனது ரெண்டுத்துல ஒண்ணு அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னா either is வரலாம். neither or wrong pair. அப்ப neither is ன்னு வரும். neither of the two solution is acceptable. ரெண்டுத்துல ஒரு சொல்யூஷனை அக்செப்ட் பண்ணல மேனேஜர். so the manager rejected both. ஓகேங்களா. ஓகே இப்ப மெமரி ட்ரிக் என்னன்னு பாத்துருவோம். each, either, either இது எல்லாமே one person at a time. அப்போ வந்து verb என்னவா தான் வரணும் சிங்குலரா தான் வரணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு க்ளோசஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து நம்மள யோசிச்சு பட போறோம் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. dash was willing to accept the offer. was அப்படின்றது என்னது சிங்குலர் verb. அப்ப indefinite pronoun இங்க சிங்குலர் தான் வரணும். someone was willing to accept the offer. நெக்ஸ்ட் வந்து dash of the students dash interested in extra classes. students ன்னு வந்திருக்கான் அப்போ plural. அப்ப indefinite plural தான் வரணும். many of the students were interested in extra classes. students ன்னு வந்தாவே verb வந்து என்னதுதான் plural தான். dash has completed the task successfully. has ன்னு இருக்கான் அப்ப singular indefinite. everyone has completed the task successfully. dash of the advice dash useful. advice ன்றது என்னது uncountable. இப்ப noun அதாவது noun டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய indefinite pronoun எது some, all, none. ஓகேங்களா. அப்ப some of the advice is useful. ஓகேங்களா. ஒரு குயிக் ரிமைண்டர் பாத்துருவோமா. everyone, somebody, nobody, each எல்லாமே சிங்குலர். many, few, several எல்லாமே plural. some, all, none எல்லாமே அது noun பொறுத்து வரும். indefinite pronounல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது there வரக்கூடாது. ஏன்னா அது வந்து என்னதுதான் plural. ஓகேங்களா. possessiveல அது சிங்குலரா இருக்கிறப்ப சிங்குலர் possessive adjective தான் வரணும். ஓகேங்களா. தேங்க்யூ for watching.